நீங்க இந்த நாட்டுக்கு பாடுபட்ட எத்தனையோ தியாகிகளை சொல்றமே. நாடக நடிகர்கள் 3 பேர் பாடுபட்டிருக்கா? யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது வரலாற்றுல பதிவு பண்ணிருக்கமா? நாளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கமா? இந்த நாட்டுல இந்த மொழிக்காக இந்த மண்ணுக்காக சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் 3 பேர் சொன்ன நாடக நடிகர்கள். ஒருத்தர் ராஜ நடிகர் முருகனா நடிக்கிறவர், ஒருத்தர் ஹார்மோனிய கலையரசு, ஒரு அம்மா வள்ளியா நடிச்சவங்க, ஒருத்தர் சொன்ன ராஜபாத்து, அவர் தான் விஸ்வநாத தாஸ். எந்த ஊரு? அந்த அரமண கோழி முட்டை நிகிதா பிறந்த திருமங்கலத்துல பிறந்த அந்த புண்ணியமா பிறந்த ஊர் அந்த விஸ்வநாத தாஸ். அவர் மேடையில முருகனா நின்று வெள்ளக்காரனை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. வெள்ள கொக்கு மல்லாக்க பறக்குது, ஊரான் தோட்டத்துல ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரன். கைது பண்ண வந்துட்டேன். யார கைது பண்ண போறீன்னு கேட்கிறாரு விஸ்வநாத தாஸ். நான் இல்ல, நான் முருகன் என்னை தொடப்படான்ட்டாரு. ஆமா, முருகன் அவர் முருக வேஷத்துல நிக்கிறாரு. இப்ப திரும்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க. அங்க போய் ஐயா அவர் முருகனா நிக்கிறாரு, கைது பண்ண கூடாதுங்கிறாரு. எழுது சட்டத்தை திருத்து. உடனே உத்தரவை திருப்பி எழுதுறேன், முருகனாக நடிக்கும் விஸ்வநாதன் கைது பண்ணணும். அப்படி கைது பண்ணா எத்தனை தடவை? மனசாட்சியோட சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டு மீது பற்றுள்ளவர்கள், மொழி மீது பற்றுள்ளவர்கள், இந்த மண்ணை நேசிக்கிற நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு தரம் 2 தரம் இல்ல, அரிதாரம் பூசி வெள்ளக்காரனை எழுத்த விஸ்வநாத தாசி 27 முறை சிறை சென்று வந்திருக்கிறார். இப்ப இருக்கிறவங்க எவனாவது போயிருக்கானா? எதுக்கு அவனை கொண்டாடுறோம்? நம்ம வர்றதுக்கு முன்னாடி இன்னும் நடக்குது இந்த நாட்டுல. சரி, இன்னொருத்தர் யாரு தெரியுமா? நம்ம திருச்சி மாநகரம் உறையூர்ல பிறந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி. அவர் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த காதர் பாட்ஷா என்ற ஹார்மோனிய கலையரசு. ஹார்மோனிய கலையரசு காதர் பாட்ஷாவுக்கு ஒரு குற்ற வழக்கு. வெள்ளக்காரன் தூக்கு தண்டனை கொடுத்துட்டான். தூக்கு மேடை கூட்டியாந்தாச்சு. தூக்கு தண்டனை நிறைவேற்ற அதிகாரிகள் கேட்கிறா, உன் கடைசி ஆசை என்னன்னு? எனக்கு என்னையா ஆசை இருக்க போகுது, நம்ம ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, கொஞ்சம் வாசிச்சுட்டு போறேன். ஹார்மோனிய பொட்டியை கொடுத்தாங்க, வாசிச்சாரு. என்ன பாட்டு பாடினார் தெரியுமா? அவர் காதர் பாட்சா என்ற இஸ்லாமியர் முருகன் மீது ஒரு பாட்டு பாடுறார். சுருளி மலை வேளா உன்னை தோற்கடித்தேன் பாலா என்று காவடி சிந்து மெட்ல அண்ணாமலை ரெட்டியார் பாடின மாதிரி பாடுறாரு. மெய் மறந்து உட்கார்ந்துட்டாங்க. பகுடிக்கு மயங்கின பாம்பு போல சிறைத்துறை அதிகாரிகள். தூக்கு தண்டனை போட வேண்டிய நேரம் கடந்துருச்சு, தூக்குல போட முடியல. திரும்ப கூட்டிட்டு நீதிமன்றம் போறாங்க. நீதிபதி கேட்கிறாரு, ஏயா தூக்குல போடலன்னு. கடைசி ஆசையை கேட்டா ஹார்மோனிய போட்டியை கேட்டாரு, கொடுத்தோம், வாய்ச்சாரு, ஒரு பாட்டு பாடினாரு. அதை கேட்டு நாங்களும் மறந்து உட்கார்ந்துட்டோம்னாங்க. அப்படி என்னடா பாட்டு பண்ணாரு? இங்க கூட பொட்டிய பாட சொல்லு. நீதிமன்றத்தில் அதே பாடுறாரு. நீதிபதி கண்ணீர் வடித்து விட்டு எழுதுகிறார், இவர் குற்றமற்றவர், முருகனே நேரடியாக வந்து விட்டார், தூக்கு தண்டனை ரட்டுன்னு எழுதிய வரலாறு இருக்கு. இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் சொல்லி கொடுத்துருக்கமா? அந்த மக்களுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கமா? கண்ட காவாலி பிள்ளை எல்லாம் வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்னத்துக்கு நமக்கு பெரிய இடத்துக்குள்ள அரமண கோழி உடைக்க. சேலம் நாடக நடிகர் சங்கத்துல ராஜநடி நடிச்ச கண்ணம்மா, அந்த அம்மா பேரு கண்ணம்மா. நன்றிங்க. சரிங்க. என் பேரு வீரத்தவன், எங்க அப்பா பேரு நம்பி. கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேரை சொல்லிட்டீங்களா? இன்னொருத்தர் சொல்லல. இந்த மாதிரி இருக்கணும். சேலம் நாடக நடிகர் சங்கத்துல இருந்த அம்மா கண்ணம்மா என்ற ராஜ நடிகை சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு அவங்களும் சிறைக்கு போயிருக்காங்க.